இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட அக்காவுக்கு நடந்த கதை. என்னன்னாக்கா, அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கிட்டயே வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வியாபாரம் போடுவாங்களாம். அப்போ ஒவ்வொரு நாளும் வியாபாரம் போடும்போது, இட்லி, தோசை அந்த மாரி போடுறப்ப, அந்த அந்த இடத்துலயே வந்து இன்னும் நெறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, இவங்க வந்து புதுசா போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப போட்டுக்கிட்டு இருந்தப்ப, ஒரு நாள் வந்துட்டு அ எப்போதும் வராம திடீர்னு புதுசா ஒரு அங்கிள் மாரி வந்துட்டு, அ எனக்கு ஒரு 7, 8 இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. அப்புறம் போயிட்டு மறுநாள் வந்துட்டு அதே மாரி 7, 8 இட்லி வேணும் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போறேன். ஆனா அந்த அங்கிள் வந்து அந்த அக்கா பார்த்ததே இல்ல. அப்புறம் அவங்களும் ஒரு வேளை புதுசா வந்திருக்காங்க போல இருக்கு இந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் சிறிய இடம் தான். போறவங்க வரவங்கலாம் தெரிஞ்ச ஆளுங்களா தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அந்த அக்காவுக்கு வந்து கை கால்லாம் செம்ம வலியாம். வலினா கையே தூக்கவே முடியாத அளவுக்கு வலி. காலு அதுக்கு மேல. நடக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு வலி. இவங்களும் ஏன் என்ன நடந்துச்சு? நம்ம எங்கேயாச்சும் தவறுதலா உட்காந்துட்டோமா? ரொம்ப வேலை செஞ்சுட்டோமோ? அதனால வலிக்குதோ? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அவங்க வியாபாரம் பண்ற அந்த இடத்துல வந்துட்டு, ஒரு நாள் வந்து சோப்பா என்னமோ தண்ணி மாரி ஊத்தி இருந்திருக்கு. அதுல வந்து அவங்க மழை பேஞ்சு தேங்கி இருக்கிற தண்ணி நெனச்சுக்கிட்டு அத கண்டுக்காம அதுல கால வச்சுட்டாங்களாம். தவறுதலா கால் பட்டுருச்சு. அப்ப அவங்களும் வந்துட்டு அது ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் கை வலி, கால் வலி தாங்க முடியாம வியாபாரமே போட முடியாத அளவுக்கு ஆயிட்டோம்னா, இவங்க என்னமோ சரியே இல்லாத மாரி இருக்கு. தூங்குறப்ப வந்துட்டு அவங்களுக்கு கனவு வருமாம். ஆ எப்படின்னாக்கா, யாரோ வந்து கோரமான முகம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, யாரோ வெரட்டுற மாதிரி, அந்த மாதிரிலாம் கனவு வந்திருக்கு. அப்ப இவங்களும் இது முடியாது. யாருக்கிட்டயாச்சும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல, அங்க கிட்ட போய் பார்த்துருக்காங்க. எனக்கு ஏன்னு தெரியல இந்த மாரிலாம் நடக்குது. அப்ப கை வலி, கால் வலி டாக்டர்லாம் போய் பார்த்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. எப்படின்னு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டுன்னு. அப்பதான் வந்துட்டு அந்த சாமி பார்க்குற இடத்துல அவரு சொல்லியிருக்காரு. இந்த மாரி வந்துட்டு, நீங்க வியாபாரம் புதுசா போடுறீங்க. போடுறவங்கள விட உங்க வியாபாரம் இன்னும் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு பொறாமையில வந்துட்டு உங்களுக்கு செய்வன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம் அ அவங்க அந்த அக்காவும் வந்துட்டு, அ செய்வனையா? யாரு செஞ்சா? எப்படி செஞ்சாங்க? எப்படி எனக்கு பட்டுச்சு? அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்பதான் அவரு சொல்லியிருக்காரு, "உங்ககிட்ட யாராவது இட்லி மாரி வாங்குனாங்களா?" அப்படின்ட்டுன்னு. அப்ப அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, "ஆமா, புதுசா வந்துட்டு யாருன்னே தெரியல வந்து இட்லி வாங்கிட்டு போனாங்கன்னு." அப்பதான் அவரு சொல்லியிருக்காரு, "அந்த இட்லியில தான் வந்துட்டு உங்களுக்கு செய்வன செஞ்சுட்டாங்க. நீங்க செஞ்சத வச்சு ஆ அது எப்படியோ பொம்மை மாரி செஞ்சு என்னமோ செஞ்சுட்டாங்க. உங்க இடத்துல வந்து ஊத்தியிருக்காங்க. நீங்க அதுல உங்க மேல பட்டுருச்சு. அதனால தான் ஆ வேணும்னா நீங்க வியாபாரம் பண்றதையே நிப்பாட்டிருங்க." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட இந்த அக்காவும் வந்துட்டு, என்னத்துக்கு தேவையில்லாம பிரச்சனை திருப்பி திருப்பி செஞ்சாங்கன்னா என்ன பண்றது? குடும்பத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு, வியாபாரம் போறத நிப்பாட்டிட்டு, வேற வேலை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கைய இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்க திகில் நேரத்தில வரணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஸ்டோரிய வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில்ல ஷேர் பண்ணீங்கன்னா, நான் உங்க ஸ்டோரிய வந்து இங்க நரேட் பண்ணுவேன். தேங்க் யூ.